தாய் இல்லை தாப்பன் இல்லை, இறந்து போனாங்க. அவன் என்கிட்ட ஓடி போயிட்டான். எங்களுக்கு ஒரு வசதியும் இல்லை, கண்ணும் தெரியலை. ஒத்த கண்ணு ஆப்ரேஷன் பண்ணி ஒத்த கண்ணு தெரியலை. 3 பிள்ளைய. நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும். என் பேரனை நீங்கள் தான் காப்பாற்றி கொடுக்கணும். என்ன பிரச்சனை? இருதயத்தில் இது ஓட்டை அடப்பு மாதிரியா இருக்குது. நாங்களும் ஆஸ்பத்திரி 4 வருஷமாக பார்த்தோம். அவங்க பார்க்குறாப்புல மாத்திரை கொடுத்து பெட்டிலே வச்சு சரியாயிரும் 20 வருஷம் செல்லணும்டாங்க. அதோடு நாங்கள் பக்கத்தில் போய் பார்க்குறதுக்கு 10 லட்சம் கேட்குறாங்க. எண்ணத்தை வச்சு நாங்கள் பார்ப்போம். ரேசரிசியை வச்சு இந்த 1000 ரூபா பணம் குடிக்க அதை வச்சு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். என் பேரனை நீங்கள் தான் காப்பாற்றி கொடுக்கணும். ராஜமாநகர் சின்னப்பானடி பஞ்சாயத்து இப்போ 87வது வார்டாக மாநகராட்சி ஆகிருக்கு. இந்த பகுதியில் தான் நாங்கள் குடியிருக்கிறோம். இந்த விஸ்வான்ற பையன் இதய வாழ்வில் பாதிக்கப்பட்டு இதயத்தில் பெரிய ஓட்டை இருக்கிறதாகவும் டாக்டர் சொல்கிறாங்க. இவனுடைய தாய் தகப்பை குடும்ப சண்டையின் காரணமாக இவனுடைய தாய் சின்ன வயசுலேயே தீக்குளித்து இறந்துட்டாங்க. அது சம்மந்தமாக அவனியாவரம் காவல் நிலையத்தில் கூட வழக்கு இருக்குது. தகப்பங்காரன் விட்டுட்டு போயிட்டான். அவன் விட்டுட்டு வேறு மறு திருமணம் பண்ணிட்டு போயிட்டான். இந்த குழந்தையில இந்த பாட்டியம்மா ராமம்மா, அது அந்த அம்மா பேர். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கூலி வேலை பார்த்து ரைஸ் மில்லில் வேலை பார்த்து தான் அந்த பையனை காப்பாற்றிட்டு இருந்தாங்க. சோறு கூட இப்படியா கஷ்டப்பட்டு போட்டாங்க. ஆனால் அந்த பையனுக்கு இதயத்தில் ஓட்டை இருக்கிறது அவங்களால ஜீரணிக்க முடியாத ஒரு மனவேதனை அவங்களுக்கும் உருவாக்கி அந்த பையனுடைய உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இப்போ அரசு ராஜாஜி மருத்துவமனை மதுரையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இவனுக்கு வழி வர்ற நேரத்தில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போக முடியாமல் ப்ரைவேட்டுக்கு கொண்டு போய் நாங்கள் செக்கப் பண்ணோம்னா அந்த ரெக்கார்டுகளை பார்த்துட்டு இவனுக்கு உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணுங்கள், இல்லாட்டா உயிருக்கு ஆபத்தாயிரும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மா என் குழந்தையத்தை என்னுடைய மகளத்தை நான் காப்பாற்ற முடியல, அவள் தீக்குளிச்சு இறந்துட்டா, என் பேரனை காப்பாற்றுங்கன்னு சொல்லி ரொம்ப வேதனையோட இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் மனவேதனையோடு சொல்கிறாங்க. அதனால் தமிழக கவர்மெண்ட்டு இது இந்த குழந்தையை காப்பாற்றி கொடுக்க பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விஸ்வான்ற பையன் பக்கத்து வீட்டில் நான் வசிச்சுக்கிருக்கேன். இந்த பையனுக்கு 4 வருஷமாக இதயத்தில் வாழ்வு வீங்கி ஒரு அடைப்பு ஏற்பட்டிருக்கு. இவன் இந்த தம்பி 4 வருஷமாக அரசு மருத்துவமனை மதுரையில் தான் சிகிச்சை பெற்று வந்தான். இந்த பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னால் 18 வயசுக்கு மேலே தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. இந்த பையனுக்கு 12-13 வயசு தான் ஆகுது. அதனால் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. இப்போதைக்கு நீங்கள் மாத்திரை எழுதி கொடுக்குறோம், அதை முழுங்கிட்டு 18 வயசு வரை இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கோன்னு சொல்லி மாத்திரை எழுதி கொடுத்தாங்க. அந்த மாத்திரை சாப்பிட்டு வரையில் இப்போ இடையில 3-4 மாதமாகவே அவனுக்கு அந்த மாத்திரை சாப்பிட உடம்பு நிலை ரொம்ப மெலிஞ்சு போய், அதாவது 4 மாதம் 40 கிலோ இருந்த பையன் இப்போ 24 கிலோவுக்கு வந்துட்டான். இன்னும் 2-3 மாதம் ஆச்சுன்னா உயிர் இருப்பானே பெரிய சந்தேகம்தான். இந்த பையனுக்கு இந்த மாதிரி ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு இந்த மாதிரி பார்க்க போகையில் 7-10 லட்சம் வரை செலவானாங்க. இந்த பையனுடைய குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அந்த பாட்டியோடைய வளர்ப்பில் தான் வளர்ந்துட்டு வராங்க. இந்த பாட்டி அரசு கொடுக்குற 1000 ரூபாயும் ரேஸ் அரிசியில் தான் இந்த குடும்பத்தையே அவங்க காப்பாற்றிட்டு வராங்க. மிச்சப்படி இவங்களுக்கு உதவிக்குன்னு யாருமே கிடையாது. இந்த பையன் நல்லா படிக்கிற பையன், 8வது படிக்கிறான், நல்லா படிப்பான். இப்போ 1 வருஷமாக இந்த பையன் ஸ்கூலுக்கும் போகிறது கிடையாது. இந்த பையனுக்கு ஏதோ தமிழ்நாடு அரசும் ஏதோ உதவி செஞ்சால் இந்த பையனுக்கு ஒரு மறுவாழ்வாகவும் இருக்கும். ரெண்டாவது இந்த அம்மா அப்பாவும் இந்த பையனுக்கு கிடையவே கிடையாது. இந்த பாட்டி தான் எல்லாமே. தமிழ்நாடு அரசு தயவு கூர்ந்து கருணை கூர்ந்து இந்த பையனுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கணும். தனியார் தொண்டு நிறுவனம் உதவி செய்ய முன் வரணும். அந்த பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை எதிர்காலத்தில் அமைச்சு கொடுக்கணும். ரொம்ப நன்றி. இப்போ ஆப்ரேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்களே, எவ்வளோ செலவாகும்? ஆப்ரேஷன் தனியார் மருத்துவமனையில் 7-10 லட்சம் வரை ஆரம்பிட்டாங்க. சென்னையில் அல்லது கோயம்புத்தூரில் பார்க்கணும். அரசு மருத்துவமனையில் முடியாது இருக்குச்சு. இப்போ நேரமும் இல்லை, 1 மாதம் 2 மாதம் தான். அந்தளவுக்கு ரொம்ப மெலிஞ்சு படுத்துட்டான். ஆனால் அந்த பையனுக்கு இந்த அரசு இது வேகமாக கவனத்துக்கு கொண்டு போய் இந்த பையனுக்கு உயிரை காப்பாற்றணும்.